இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 25. அவர் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார், அந்த வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியானது நிலை வாழ்வை பற்றிய வாக்குறுதி என்பதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு என்பதுதான் வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது. அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஓடுகிறோம், ஆண்டவரோடு பயணிக்கிறோம். ஆனால் அந்த நிலை வாழ்வு என்பதை எப்படி பெற்றுக்கொள்வது? நிலை வாழ்வை பெறுவதற்கான தகுதி என்ன? நிலை வாழ்வை உடைமையாக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 27 சொல்கிறது, நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அது என்ன அருள் பொழிவு? ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு என்ன? இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக பிறக்கிறோம் என்றால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம், உறுதி பூசுதல் பெறுகிறோம், ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம், அருள் பொழிவை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அருள் பொழிவின் நிமித்தம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசித்து பயணிக்கிறோம். அதில் நிலைத்திருக்கிறோமா? அந்த ஆவியின் அருளானது, அருள் பொழிவானது உங்கள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நோ அட்வைஸ். யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நான் தவறு பண்ணுகிறேன் என்றால் நானே அதை திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஏன்னா எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளிருந்து செயல்படுகிற போது, அருள் பொழிவு என்னில் வல்லமையாய் செயல்படுகிற போது என்னை நானே மாற்றிக்கொள்வதற்கு அது உந்து சக்தியாக இருக்கிறது என்பதையும் கற்பிக்கின்றார் இந்த நாளிலே. எவரும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவையில்லை, மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த உலகத்தில் சின்ன சின்ன தவறு செய்கிறோம். யாராவது நம்மள்கிட்ட சொல்லி, டேய் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த தவறு பண்ணுற, இப்படிலாம் செய்யாத, இந்த மாதிரி நீ கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மற்றவர்கள் என்னை சொல்லி மாற்ற ஆசைப்படுவது என்பது அது நல்ல காரியம் இல்லை. அருள் பொழிவானது, ஆவியானவருடைய செயல்பாடானது என்னுள் இருக்கிற போது அவர் என்னுள் தூண்டி எழுப்ப வேண்டும். அவர் என்னுள் தூண்டி எழுப்புகிற போது அதில் நானாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை நானாக எப்பொழுது கொண்டு வர ஆசைக்கின்றேனோ, விரும்புகின்றேனோ, ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நானும் அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேன் என்பது உண்மையாகிறது. அது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். அவரது அருள் பொழிவு உண்மையானது, அது பொய்யானதல்ல. அப்போ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையானது, என்னுள் செயல்படுகிறது, என்னுள் இயங்குகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த அருள் பொழிவை நாம் வீணாக்குகிறோமா? தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 19 சொல்கிறது, தூய ஆவியின் செயல்பாட்டை நீங்கள் தடுக்க வேண்டாம். நம்ம பல நேரத்தில் ஆவியினுடைய செயல்பாடுகளை தடுப்பது நிமித்தம்தான் அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணத்திற்கு நம்மால் போக முடியவில்லை. அந்த உண்மையை நோக்கி, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி நம்மால் பயணிக்க முடியவில்லை. தீமையின் பாதையில் செல்லுகின்ற போது நாம் உண்மையின் பாதையில் செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைவேற வேண்டுமென்றால், அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 25 சொல்வது போல, தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நாம் நடக்க முயல்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் காட்டுகின்ற அந்த பாதையில் நடப்பது என்பது அன்பிலும், உண்மையிலும், நீதியிலும், சமத்துவத்திலும், சமாதானத்திலும் பயணிக்கிற அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பயணிக்கிற போதுதான் ஆண்டவர் சொன்னாரே, நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தந்துள்ளேன், அந்த வாக்குறுதியானது நிலை வாழ்வை உனக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த நிலை வாழ்வை உறுதிப்படுத்துகிற வாக்குறுதி என்பது ஆவியில் காட்டுகின்ற அந்த நெறியிலேயே நாம் நடக்க முயல்கிற போது அது நமக்கு சொந்தமாகிறது என்பதுதான் உண்மை. ஆவியானவர் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 7 சொல்கிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் செயல்படுகிறார்.
ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் செயல்படுகிறார் என்றால் அவர் நிலை வாழ்வை நோக்கிய பயணத்துக்கு நம்மை இழுத்து கொண்டு போவதற்காக, அழைத்து கொண்டு போவதற்காக செயல்படுகிறார் என்பதை நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற போது நாமும் அந்த கிறிஸ்துவில் இணைந்திருக்கிறோம், அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஆசீர்வாதத்தோடு வாழ முயற்சி செய்வோம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.